பட்டினத்திலும் ஃபாரூக் கேட்குறேன். எல்லா மதங்களுமே அல்லாஹ் படைத்த மாதம் தான். அதற்கு ஏன் முஹர்ரம் மாதம் மட்டும் அல்லாஹுடைய மாதம் என்று ஹதீஸில் வருகிறது? எதற்காக அது விளக்கவும் என்று சொன்னால் ரொம்ப நல்லது. முஹர்ரம் மாதத்தை அல்லாவின் மாதம் என்று ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? எல்லாமே அல்லாவுடைய மாதம் தானே. 12 மாதங்களுமே அல்லாவுடைய மாதம் தான். அப்போ எல்லாமே அல்லாவுடைய, காலமே அல்லாவுக்குரிய தானே. ஒட்டுமொத்த காலமே அல்லாஹ் தான் சுழல விடுகிறான், அல்லாஹ் தான் சொந்தக்காரன். இன்னல்லாஹ் ஹுவத் தஹ்ரு, காலத்தை திட்டாதீர்கள், அல்லாஹ் தான் காலம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கும் பொழுது, முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹருல்லா, அல்லாவின் மாதம் என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் அவர் கேட்குறாரு. அதையும் அது மட்டும் அல்லாவுடைய மாதம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அல்லாவுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மற்றதெல்லாம் நம்ம விளங்கி இருக்கிறோம்ல, மற்ற எல்லாமே அல்லாவுடைய மாதம் தான் அப்படின்னு இருக்கும்போது இதை சொல்வார்களே. ஆனால் அதனுடைய கூடுதல் முக்கியத்துவத்திற்காக, கூடுதல் சிறப்புக்காக சொன்னதை தவிர மற்றதுனா அல்லாவுடைய மாதம் இல்லை என்ற அர்த்தத்தில் சொல்லப்படலை. இப்போ பைத்துல்லாங்கிறோம், காபத்துல்லாவை என்ன செய்கிறோம், அல்லாவுடைய வீடுங்கிறோம். அது மட்டும்தானே பைத்துல்லா? எல்லா பள்ளிவாசலும் பைத்துல்லா தான். அனைத்துமே அன்னல் மசாஜிதில் இல்லா தான். எல்லா பள்ளியும் அல்லாவுக்குரியது தான். ஆனாலும் அந்த ஒரு கட்டடத்தை மட்டும் என்ன செய்கிறோம், பைத்துல்லா, அல்லாவுடைய பைத்து, அல்ல பைத்துனா வீடு, அல்லாவுடைய வீடு என்று நம்ம சொல்லுகிறோம். அப்படி பயன்படுத்தப்படுகிறது, ஹதீஸ்களையும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இதுக்கு என்ன மாதிரி அர்த்தம்? ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக வேண்டி 1000 விஷயம் ஒருத்தனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அதில் எது ரொம்ப அவனுக்கு விருப்பமானதாக இருக்கிறதோ அதை நம்ம சொல்லுவோம். ஒருத்தண்ட ஒரு 10 கார் இருக்குது, அந்த காரில் 1 கோடி ரூபாய்க்கு உள்ள ஒரு கார் இருக்குன்னு வைங்க, அந்த கார் தான் என் காருன்னு சொல்லிக்கிடுவான். மற்றது என் கார் தான், இது மதிப்பு மிக்கது, இதை சொல்வதில் எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய காட்சி இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு அல்லாஹ் கூடுதல், எல்லாம் அல்லாஹ்வுடைய மாதமாக இருந்தாலும் இதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க சொன்ன ஹதீஸ் எதில் வருதுன்னு கேட்டால், சியாமி, நோன்பில் சிறந்த நோன்பு எதுவென்று சொன்னால் பாத ரமலான், ரமலானுக்கு அப்புறம் நோன்பில் சிறந்த நோன்பு எதுவென்று சொன்னால் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் நோன்பு தான். முஹர்ரம் மாதத்தில் வைக்கிற ஒரு நோன்பு ரமலானுக்கு அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நோன்பு வைக்கிற ஒரு நாள், அது நோன்பு வைக்கக்கூடிய மாதம் என்று அதில் தான் ஷஹருல்லான்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஏன் சொன்னார்கள் என்பதற்கு பலரும் பல காரணங்களை சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த முஹர்ரம் மாதத்திற்கு மற்ற 11 மாதத்திற்கு அரபுகள் அவங்களா பேரை வச்சுக்கிட்டாங்க. முஹர்ரம் மாதத்துக்கு தான் அல்லாஹ் பேர் வச்சான், அதனால அல்லாஹ்வுடைய மாதம். இந்த முஹர்ரம்ங்கிற பேரை யார் வச்சது? அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்று சில பேர் வியாக்கியானம் கொடுத்து, அப்போ இது அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம் என்றால் ரஜபு ஷாபான்லாம் அவங்க அரபிகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதத்துக்கு மட்டும் அல்லாஹ்வே இந்த பேரை சூட்டினான் என்று ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறாங்க, அது ஒரு புது விளக்கம் மாதிரி அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தவறான விளக்கம். ஏன் தவறான விளக்கம்னு கேட்டால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸு, ரமலானுக்கு பிறகு முஹர்ரத்தில் வைக்கிற நோன்பு தான் சிறப்புங்கிறாங்கல்ல, அதை சொல்லும் பொழுது ஷஹருல்லாஹி, அல்லாஹ்வுடைய மாதத்தில் வைக்கிற நோன்பு தான் சிறந்த நோன்பு ரமலானுக்கு அடுத்து. அது என்ன மாதம் என்றால் அல்லதி ததுவுனகுல் முஹர்ரம், எதை முஹர்ரம் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்களோ. அப்போ அல்லாஹ் பேர் வைக்கல, அந்த மக்களே அதுக்கு பேரை வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. முஹர்ரம் என்று எந்த மாதத்தை நீங்கள் எல்லாம் குறிப்பிடுவீர்களோ அந்த மாதம் தான் அல்லாஹ்வுடைய மாதம், அதுதான் ரமலானுக்கு அப்புறம் சிறந்த மாதம்னு சொன்ன காரணத்தினால இந்த மாதத்துக்கு மட்டும் அல்லாஹ் பெயர் அவனே சூட்டினான் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அது சரியில்லை. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வே அதை என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் இந்த பேரை சூட்டினான்னு சொல்லாமல் எந்த மாதத்தை முஹர்ரம் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அதுதான் அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹருல்லா அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? நான் சொல்லித் தருவதற்கு முன்னாடி அந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கிறது, முஹர்ரம்னு சொல்வது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதுதான் அல்லாஹ் பேர் வச்சான்ற ஒரு காரணத்தை காட்டி அல்லாஹ்வுடைய மாதம்னு சொல்வார்களே. ஆனால் அது இல்லாத விஷயத்தை சொல்கிறாங்க, ஆதாரமற்றது செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு
முஸ்லீம்களுக்கு ஒரு ஆண்டு வேணும் என்று உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு மசோரா வைக்கிறாங்க. ரசூல்லா காலத்தில் இந்த ஹிஜ்ரி ஆண்டெல்லாம் கிடையாது. ஹிஜ்ரிங்கிறது ரசூல்லா ஹிஜ்ரத்திலிருந்து ஆரம்பிக்குது. ரசூல்லா காலத்துலலாம் என்ன வருஷம்னு சொல்லுவாங்கன்னா யானை ஆண்டு. யானைப்படையை அனுப்பி காபத்துல்லாவை எல்லாம் காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து எந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவதாக இருந்தாலும் ரசூல்லா மூத்தாவர் வரைக்கும் அரபுகளும் சரி, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, எதை அடிப்படையாக வச்சு பேசுவாங்கன்னு கேட்டால், நான் யானை ஆண்டில் நான் பிறந்தேன், யானை ஆண்டு 7இல் பிறந்தேன், 8வது யானை ஆண்டில் பிறந்தேன், இப்படி சொல்லுவாங்க. அதை யானை சம்பவம் நடந்ததுலேருந்து 8வது வருஷம், யானை சம்பவம் நடந்ததுலேருந்து இந்த 10வது வருஷம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் யானை ஆண்டு என்பது தான் நடைமுறையில் இருந்தது. அதுதான் அபூபக்கர் காலத்திலும் இருந்தது. உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் ஒரு புதுசாக உண்டாக்குவோம் என்று சொல்லி நமக்குன்னு ஒரு இஸ்லாத்துக்கு என்று ஒரு மாதத்தை உண்டாக்க வேண்டும், ஒரு வருஷத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த உண்டாக்குறாரு. எப்போ உண்டாக்குறது அப்படின்னா ரசூல்லா பிறந்தாங்களே அதுலேருந்து ஆண்டை உண்டாக்கும் மசோரா பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? ரசூல்லா பிறந்தாங்கல்ல, கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே வச்சுருக்கிறாங்க, கிபின்னு கிறிஸ்துவுக்கு பின். அந்த மாதிரி நபிகள் நாயகம் பிறந்தார்கள் இல்லையா, அதை முதல் ஆண்டாக வைத்துக்கொண்டு அப்படி நம்ம கணக்கை துவக்குவோமா, அல்லது அவங்க நபியாக ஆனாங்கல்ல 40வது, அதுக்கு முந்தின வாழ்க்கை நமக்கு தேவையில்லையில. 40 வயசுக்கு முந்தின வாழ்க்கை வந்து சாதாரண மனிதர், 40வது வயசு தான் அல்லாஹ்வின் தூதர். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போ குர்ஆன் அருளப்பட்டுச்சோ அந்த 40வது வயசை நம்ம அடிப்படையாக வைத்து 40வது வயசு தான் 1 ஆண்டு 1 இஸ்லாமிய ஆண்டு 1 வச்சுக்கிறோமா அப்படின்னு ஒரு கருத்தை கேட்குறாங்க. அது சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்திற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது ஹிஜ்ரத். அங்கே அடி உதையெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். எப்போ ஹிஜ்ரத்துன்னு சொல்லி தியாகம் செஞ்சு மதீனாவுக்கு வந்தார்களோ அதிலிருந்து தான் ஏறுமுகம், அதிலிருந்து தான் கூட்டமாக மக்கள் வர்றார்கள். பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உருவாவதற்கு இது அடித்தளமாக இருந்துச்சு. மக்காவுலே இருந்திருந்தாங்கன்னு வைங்க, அடி வாங்கிக்கிட்டு அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அதான் நடந்திருக்கும். அப்படிங்கிறத அப்படிலாம் ஒரு மசோரா பண்ணி நம்ம ஹிஜ்ரத்திலேருந்து என்றைக்கு ரசூலுல்லா ஹிஜ்ரத் பண்ணி போனார்களோ அந்த ஹிஜ்ரத்தை வைத்து ஆண்டை குறிப்பிடுவோம். ஹிஜ்ரத்துக்கு முன், ஹிஜ்ரத்துக்கு பின். ஹிஜ்ரத்துக்கு பின் 10வது வருஷத்தில் பிறந்தார், ஹிஜ்ரத்துக்கு முன் 40வது வருஷத்தில் பிறந்தாருன்னு சொல்லி இப்படி நம்ம பேசிக்கிடுவோம் என்று ஒரு அரசாங்க வசதிக்காக வேண்டி பேசும் பொழுது இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும். இதை ஹிஜ்ரி ஆண்டு எடுத்துக்கலான்னு. சரி, ஹிஜ்ரி ஆண்டு எடுத்துக்கிட்டோம். ஹிஜ்ரத்து போனது ரபியுல் அவ்வல்ல. அப்போ வருஷத்தை ஹிஜ்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் மாதமாக எதை வைக்கணும்? ரபியுல் அவ்வல் தானே வைக்கணும். ரபியுல் அவ்வல்ல ஹிஜ்ரத்து பண்ணாங்கன்னு சொன்னால் ரபியுல் அவ்வல் முதல் மாதம் அப்படி சொல்லாமல் ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் 9 மாதத்துக்கு கழித்து வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தை வந்து முதல் மாதமாக ஆக்குறாங்க. அப்போ வந்து அது ஏன் ஆக்குனாங்கன்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த கருத்தை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, சில பேர் ரஜபுல வச்சுக்கிறோங்கிறாங்க, சில பேர் ரமலானை முதல் மாதமாக வச்சுக்கிறோங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ரஜபை ஏன் சொன்னாங்கன்னா, அந்த ரபியுல் அவ்வல்ல போட்டு ரபியுல் அவ்வல்ல பிறந்தால் கூட ரஜபுவில் வந்து தான் அந்த மதீனாவுக்குள்ளே வந்து நுழைஞ்சாங்க, குபாவிலலாம் இருந்துட்டு இப்படிலாம் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உஸ்மான் சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னா, முஹர்ரத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஏன்னு கேட்டால் அதுதான் வருஷத்துக்கு துவக்கமாக இருக்கிறது. அப்படின்னா அறியாமை காலத்து மக்கள்கிட்ட இருந்திருக்கு, நம்ம உண்டாக்கலை. அதாவது முஹர்ரத்துக்கு பேர் வச்சதும் நம்ம வைக்கலை. முஹர்ரம் தான் முதல் மாதம்னு சொல்கிறோமே, அது கூட நான் நபிகள் நாயங்காலத்துக்கு முந்தி இருந்தே நடைமுறையில் இருக்கிறது. அவ்வளவு சனா அதான் வருஷத்துக்கு ஆரம்பமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஹிஜ்ரத்து இடை மாதத்தில் வந்தால் கூட முஹர்ரத்தானே அவங்க அடிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஹஜ்ஜை முடிச்சுட்டு அந்த முஹர்ரத்தெல்லாம் என்ன செய்வாங்க, திரும்புவாங்க மக்கள் எல்லாம். இதையெல்லாம் ஒரு காரணமாக காட்டி நம்ம வந்து முஹர்ரத்தை வச்சுக்கிடுவோம் என்று ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த முஹர்ரம் என்ற பேர் வச்சதும் அல்லாஹ் ரசூல் இல்லை. முஹர்ரத்து தான் முதல் மாதமாக வைக்கணுங்கிறது அல்லாஹ் ரசூல் கிடையாது. இந்த காரணத்தை வைத்துக்கொண்டு ஷஹருல்லான்னு என்ன செய்வாங்க, விளக்கம் சொன்னார்களே. ஆனால் அவங்க வந்து தப்பான விளக்கம் சொல்கிறாருன்னு அர்த்தம். வேறு என்ன ஒரு விஷயம் என்று கேட்டால், ஆதியிலேருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால்
ஒரு இந்த முஹர்ரம் மாதம்தான் அது அல்லாஹ் வந்து ஒரு முக்கியமான சிறப்புகளை வந்து தொன்று தொட்டு வழங்கி இருந்திருக்கிறான் என்பதற்கு ஹதீஸுகளில் சில ஆதாரங்கள் கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது? மூசா நபி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபிரௌன்னாலையும் அவனுடைய படையினர் மூலமாகவும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்படி உள்ளாக்கப்படும் பொழுது அவங்கள எல்லாம் காப்பாற்ற நினைக்கிறான். அந்த காப்பாற்றுவதற்கு எல்லாம் தேர்ந்தெடுத்த மாதம் வந்து முஹர்ரம் மாதம். இதே முஹர்ரம் மாதம் 10வது நாளில் தான் அந்த கடலை பிளந்து நல்ல நன்மக்களை வெளியேற்றி கெட்டவர்களை அதில் மூழ்கடிக்க வச்சு மரணிக்க செஞ்சான் இருக்குல்ல. அதனால் யூதர்கள் வந்து முஹர்ரம் மாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. யூதர்கள் ஒன்றை முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு வைங்க, அது வேறு சமுதாயம் முக்கியத்துக்குரியது ஆகாது. அதே நேரத்தில் வந்து மக்காவில் உள்ள காபிர்கள் இருக்காங்கள்ல, அவங்களும் முஹர்ரத்தை புனிதமாக வச்சுருந்தாங்க. முஹர்ரம்ங்கிறத அவனும் புனிதமாகறான். மக்காவில் உள்ள காபிர்கள் இருக்காங்களா, அவங்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த முஹர்ரம் மாதத்தில் வந்த உடனே தான் காபத்துல்லாவுக்கு அந்த திரை, காபத்துல்லாவுக்கு ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போவும் இருக்குதுல்ல, அந்த திரை போடுறாங்க இல்லையா, கவர். அந்த கவர் போடுறது வந்து வருஷம் மாற்றுவாங்க. அது எப்போ மாற்றுவாங்கன்னு கேட்டால் முஹர்ரம் மாதத்தில் மாற்றுவாங்க. அப்போ முஹர்ரம் என்பது ஒரு காபத்துல்லாவுடைய அந்த திரையை மாற்றுவதற்கு உரியது என்று அவர்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தார்கள். அது மாதிரி முஹர்ரம் மாதத்தில் அவங்க நோன்பு வைப்பார்கள். அதை வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்க, முஹர்ரத்தில் நோன்புலாம் வச்சாங்க. அந்த முஹர்ரம் என்பது நமக்கு முந்தைய சமுதாயங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யப்பட்டு ஒரு நல்லது செய்வதற்கு எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்க போய் தான் அந்த யூதர்கள் அதை கொண்டாடுறாங்க. இவங்களும் அந்த ஒரு நாளை முக்கியத்துவப்படுத்தி இவங்களும் கொண்டாடுறாங்க, அவங்களும் கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாம் வைத்து கொண்டு தான் அது வந்து அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ் வந்து அது சில ரசூலுல்லாஹ் வாயினால சொல்லிட்டாங்கல்ல அல்லாஹ்வுடைய மாதம்னு. அதுக்கு ஒரு அர்த்தம் ஏதாவது கொடுக்கணும்ல. அல்லாஹ்வுடைய மாதம்னா மற்ற மாதங்களை விட அது கூடுதல் சிறப்பு இருக்குது. அப்போ அல்லாஹ் வந்து அந்த மாதத்தில் வந்து நல்லவர்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த மாதத்தை அல்லாஹ் அதிகம் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்படி தேர்ந்தெடுத்த காரணத்தினால அது வந்து அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லியிருப்பார்கள். நம்மளாக தான் ஊகிச்சு தான் சொல்கிறது, ஹதீஸில் காரணமாக சொல்லவில்லை. இதை வந்து நீங்கள் புகாரில் 2005, 2004, 1893, 1592 இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முஹர்ரம் மாதத்தில் காபாவுக்கு திரை மாற்றுறது, முஹர்ரம் மாதத்தில் அவங்க காப்பாற்றப்பட்டது, முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைக்கிற பழக்கம் ஜாகிலியா காலத்தில் இருந்தது, எல்லா விவரமும் அதில் இருக்கும். அதனால அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. மற்ற மாதங்கள் அல்லாஹ்வுடைய மாதம்தான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நோன்பு நம்ம இத்தனை வணக்கங்கள் செய்கிறோம், எல்லா வணக்கம் அல்லாஹ்வுக்கு தான் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், நோன்பு எனக்கு உரியது, நானே கூலி கொடுப்பேங்கிறான். மற்ற நல்லா உரியது இல்லையா? அப்போ எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியது தான். அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. மற்ற இபாதத்துகளை விட நோன்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கிறது. அந்த மாதிரி மற்ற மாதங்களை விட அவனுக்கு இந்த மாதம் பிடித்திருக்கிறது. அப்படி ஒரு இருக்க போய் தான் அதை முதல் மாதமாக வைக்கிறான்னு சொன்னால் அது தொன்று தொட்டு இப்ராஹிம் நபி அதுக்கு முந்தி அப்படி வந்திருக்கணும். இறைவன் புறத்திலிருந்தே வந்த அடிப்படையில் தான் அது இருந்திருக்க வேண்டும். அப்படின்னு அது அல்லாஹ்வுடைய மாதம்னு சொன்னார்கள். என்ன செய்யணும்,